الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين كله إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: حج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஏகன் ரஹ்மான் அல்லாஹுவுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் புகழுக்குரியவன், இணை துணையற்றவன், பிறவும் இல்லை புறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வுலகத்துக்கு மார்க்கத்தை தெளிவாக கொண்டு வந்த எம் உயிருளும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எதனை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானோ அதனை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், அல்லாஹும் தூதரும் எதனை தடுத்தார்களோ அதனை நம்முடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தடுத்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் நாளைய கியாமத் நாளையிலே சுவர்க்கத்தை அல்லாஹ் தயாராக்கி வைத்திருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், உலக வாழ்க்கையிலே இந்த மனிதனுக்கு அல்லாஹுவினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் எதுவெல்லாம் மார்க்கமாக செயற்பட்டதோ அந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கின்ற காரணத்தினாலும், எந்தெந்த மாதங்களில் சிறந்த அமல்கள் செய்ய வேண்டுமோ, எந்த நாட்களில் சிறந்த அமல்கள் செய்ய வேண்டுமோ, எந்த இரவுகளில் சிறந்த அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை இந்த மனிதன் செய்வதன் ஊடாக இரட்டிப்பான நன்மைகள், அதிகமான நன்மைகளை இந்த மனிதன் அடைந்து கொண்டு இந்த மனிதன் சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய வழி வாய்ப்புகளை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக இந்த உலக வாழ்க்கையிலே இந்த மனிதனுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே, பெரியார்களே, இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். ஒரு கண்ணியமான மாதம், சிறப்பான மாதம். அல்லாஹு தஆலாவிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கையாக 12ஆக இருக்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானம் பூமியை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்திலே 12ஆக அமையப்படுகிறது.
மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதத்தை நாங்கள் கண்ணியமான விசேஷமான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், ரஜப் மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், துல்காதா மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம், துல்ஹிஜ்ஜா மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதங்களில் சண்டை இடுவது, பிரச்சனை இடுவது, யுத்தம் செய்வதெல்லாம் நாங்கள் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய நல்லிணக்கத்துக்காக வேண்டி, மன தூய்மைக்காக வேண்டி நாங்கள் அதனை பிற்போடக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மாதமாக இருக்கிறது. ஆகையால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஸ்ஸஃபி வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், வல் ஃபஜ்ர், விடிய காலையின் மீது சத்தியமாக, சுபகு வேளையின் மீது சத்தியமாக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்கின்ற இறை வசனத்தில் ஊடாக மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பது அதற்குள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அதிகமான வசனங்கள், அதிலும் 25ஆம் ஜுஸுவில் இருந்து கடைசி 30ஆம் ஜுஸு வரைக்கும் அதிகமான வசனங்கள் மக்கி வசனமாக இருக்கிறது, மக்காவில் இறக்கப்பட்ட வசனமாக இருக்கிறது. இந்த வசனங்களில் அதிகமானது சத்தியத்தை எடுத்து கூறுகிறது. அதே சத்தியத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர், விடிய காலையின் மீது சத்தியமாக, ஃபஜ்ர் வேளையின் மீது சத்தியமாக. மனிதனுக்கு அதிலே நல்லது இருக்கிறது, அருள் இருக்கிறது. அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்ரிலே எழும்பி அவன் அல்லாஹ்வை தெளிவாக வணங்கட்டும் என்கின்ற ஹதீஸ்களை பார்க்கலாம். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்ற அந்த 10 இரவுகள் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் பிறை 1 பிறை 10 வரைக்கும் அல்லாஹ் அந்த இரவை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த இரவை அல்லாஹ் சிறப்பித்து கூறுகிறான். அது சத்தியம் செய்யப்பட்ட சில இரவுகளாக இருக்கிறது. அதிலே மக்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு பல ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் இருக்கிறது, அதிலே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்துக்கு அமையப்பெற இதற்கு பல ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பத்தில் இருந்து 10 வரைக்கும் இவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யட்டும், அதிகம் இவர்கள் தஸ்பீஹ் செய்யட்டும், சுப்ஹானல்லாஹ் 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 என்று அதிகம் கூறட்டும். வத்தக்பீர், அதிகம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளட்டும். வத்தஹ்மீத், அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று அல்லாஹ்வை புகழட்டும். அதிகம் தஹ்லீல், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அதிகம் இந்த மனிதன் தஸ்பீஹ் செய்யட்டும், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யட்டும் என்கின்ற ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தைகளிலும் பஜார்களிலும் மனிதர்கள் அதிகம் ஒன்று கூடுகின்ற இடங்களிலும் அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள், சத்தம் போட்டு தஸ்பீஹ் செய்வார்கள், சத்தம் போட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், தக்பீர் சொல்லுவார்கள். மக்களும் அதை கண்டு தக்பீர் சொல்லுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவிலே கூடாரத்தில் இருந்து கொண்டு தொழுகை முடித்தவுடன் அதிகமாக பிறை 1 பிறை 10 வரைக்கும் தக்பீர் சொல்வதை ஹதீஸ் ஊடாக அவதானிக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிகம் தக்பீர் செய்து கொள்ளுங்கள், அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மாதங்களில் எல்லா மாதங்களிலும் ஹஜ் செய்ய முடியாது, ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்யலாம், உம்ரா செய்து கொள்ளலாம். எல்லா மாதத்திலும் உம்ரா இருக்கிறது, செய்யலாம்.
வசதி இருந்தால் மாஷா அல்லாஹ் உம்ராவுடைய பாக்கியம் கிடைத்தால் அவர் உம்ரா செய்து கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜு செய்வது என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். இது தொழுகை அமையப்படுகிறது, திக்ர் அமையப்படுகிறது, ஹஜ் அமையப்படுகிறது, அதிகமான தஸ்பீஹ்கள் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த 10 இந்த மாதங்கள் சிறப்பான மாதம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பது என்பது சுன்னாவாக இருக்கிறது. துல்ஹஜ் 1 யௌமுத் தர்வியா பிற 8 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்கலாம், சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிறை 9 அரஃபாவுடைய தினமாக இருப்பதால் அன்றைய தினம் ஹஜ் செய்யாதவர்கள், தன்னுடைய நாடுகளிலே இருக்கின்றவர்கள், அவர்கள் நோன்பு பிடிப்பது என்பது சுன்னா முஅக்கதாவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் வரையறையை திணிச்சு சொல்றதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி அரஃபா. நபி அவர்களிடத்திலே அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிப்பது பற்றி கேட்கப்பட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அஸ்ஸனா மாதியா வல் பாக்கியா, 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய பாக்கியம் இந்த அரஃபாவிலே இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஹாஜிமார்கள் அங்கு ஒன்று சேருவார்கள். இன்றைய நாள் அந்த துல்ஹஜ் 9 நாள் சிறப்பான நாள். அவர்கள் சூரியன் சாய்ந்ததில் இருந்து இருட்டு வரைக்கும் தன்னுடைய கைகளை உயர்த்திக் கொண்டு மக்களுக்காக வேண்டி துவா செய்வார்கள். யார் யாரெல்லாம் அந்த ஹாஜியுடைய கையை பிடித்து துவா செய்ய சொன்னார்களோ அந்த ஹாஜிகள் கேட்பார்கள், அல்லாஹ் என்னுடைய வீடு தேடி வந்து என்னுடைய கையை பிடித்து யார் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுமாறு ஏவினார்களோ அவருடைய அனைத்து துவாக்களையும் ஹலாலான ஆஜத்துகளை நிறைவேற்றுவாயாக என்று கேட்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஹாஜிமார்கள் அங்கு ஒன்று சேர்ந்து முழு முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டியும் துவா கேட்பார்கள். அல் ஹஜ் அரஃபா, கண்ணியமான இடம். ஹஜ் என்றாலே அரஃபா தான் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம், சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மக்களுக்காக வேண்டி, அந்த மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, சகோதரர்களே, பெரியார்களே, இலங்கை நாட்டில் இருந்து சென்றிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் இந்த 3500 ஹாஜிமார்களுக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, ஏவப்பட்டிருக்கிறது. கொழும்பு ஜம்மியாவின் மூலமாக எங்களுடைய இந்த நாட்டிலே இருந்து போவர்கள், நீங்கள் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி விசேஷமாக துவா செய்யுங்கள் என்று பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் துவா செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10ஆம் நாளுக்கு சொல்லப்படும் அல்-யௌம் யௌமுன் நஹ்ரியா, அது அறுத்து பலியிடுகின்ற நாளாக இருக்கிறது. துல்ஹஜ் 10ஆம் நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை எங்களுக்கு பெருநாளாக இருக்கும். அது துல்ஹஜ் 10ஆம் நாளாக இருக்கிறது. அன்று நாங்கள் விசேஷமான அமல் செய்வது, தக்பீர் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினம் 2 நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஏற்பாட்டை செய்து அவர்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவொன்றை கண்டார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். தன்னுடைய மகனை கண்டு, தன்னுடைய மகனுமோ தந்தையோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது தன்னுடைய மகனிடத்திலே கனவை சொல்கிறார்கள். என் அருமை மகனே, நான் ஒரு கனவை கண்டிருந்தேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டிருந்தேன் என்று சொன்ன உடனேயே பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய பிள்ளைகள் தொஃபியை கேட்டு வாங்குகின்ற அந்த வயது கிடையாது சகோதரர்களே. எது நல்லது எது கெட்டது என்கின்ற தம்மீஸ், அந்த பருவ வயதை அடைந்த சின்னம் சிறார் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு வாலிபரான ஒரு காலகட்டத்திலே 13 வயதுடைய காலத்திலே தான் கண்ட கனவை மகனுக்கு அறிவித்த உடனேயே தன்னுடைய மகன் தந்தையை பார்த்து கூறுகிறார், இஃஅல் மா துஅமர், நீங்கள் எப்படி கண்டீர்களோ அந்த கனவை அப்படியே நீங்கள் செயல்படுத்துங்கள். நீங்கள் என்னை அறுக்க கண்டீர்களா, மாஷா அல்லாஹ், நீங்கள் என்னை அறுத்து விடுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன்.
நீங்கள் அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் என்கின்ற விடயத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மினா எனும் இடத்துக்கு துல்ஹஜ்ஜுடைய மாதம் 10வது பிறையன்று தன்னுடைய மகனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்கின்ற தியாகத்துக்காக வேண்டி, கனவை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், தன்னுடைய மகனை முகம் குப்புற கிடத்தாட்டுகிறார்கள். அறுப்பதற்காக வேண்டி ரெடியாகிவிட்டார்கள். தன்னுடைய நீயத்தை வைத்து அறுக்கின்ற போது அல்லாஹ் கத்திக்கு அறுக்கின்ற சக்தியை கொடுக்கவில்லை. ஃபனாதைனாஹு யா இப்ராஹீம் قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. உடனே ஒரு சத்தம் வந்தது. فناديناه يا إبراهيم, இப்ராஹீமே, قد صدقت الرؤيا, நீங்கள் கண்ட கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய இறை வசனம் இறங்குகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது அல்லாஹ்வுடைய திட்ட தெளிவான ஒரு சோதனையாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இரக்கமான பிள்ளையின் மீது கத்தியை வைத்து அறுப்பதற்கு அல்லாஹ்வுடைய சட்டம் தான் முன்னின்றது அந்த நபிக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலதான் அல்லாஹ் அந்த நபிக்கு கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் வழங்கினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது திட்ட தெளிவான ஒரு சோதனை, எல்லோருக்கும் ஒரு சோதனையான ஒன்றாக இருக்கிறது, ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சகோதரர்களே, வஃபதைனாஹு பிதபிஹின் அதீம், அவருக்கு பதிலாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதிலாக அல்லாஹ், சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆட்டு கிடாரியை அல்லாஹ் இறக்கி வைத்த வரலாறை பார்க்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை அறுத்து, சகோதரர்களே, பெரியார்களே, குர்பானி கொடுத்த வரலாறை நாங்கள் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜில் இருப்பவர்கள் அவருடைய கடமைகளை அவர்கள் சந்தோஷமாக நிறைவேற்றுவார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10ஆம் நாளிலே நாங்கள் நியத்து வைத்திருக்கிறோம். துல்ஹஜ் ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் எங்களுடைய நியத் இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை, திருநாள் கொள்கையை முடித்துவிட்டு நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் கண்ணியமாக அந்த சந்தோஷமாக அந்த பிராணியை அறுத்து பலியிட வேண்டும் என்ற அவாவோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நகங்களை எல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்திலே வெட்டிவிட்டோம். இப்போது நகம் வெட்டிவிட வேண்டாம், கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, முடிகளை களையக்கூடாது. துல்ஹஜ் 1 உதுஹியா கொடுக்கும் வரைக்கும் உதுஹியாக்காக வேண்டி நியத்து வைத்தவர்கள் நகத்தையோ அவருடைய முடிகளையோ களைந்து கொள்ள வேண்டாம் என்கின்ற ஹதீஸுக்கு அமையப்பெற, சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சிலர்கள் உதுஹியாவுடைய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது, வசதி இல்லை என்று நினைத்துக் கொண்டு சிலர்கள் முடிவெட்டிருக்கலாம், நகம் வெட்டிருக்கலாம். துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் நாளுக்கு முன்னர் அவருக்கு ஏதாவது எங்கிலிருந்தாவது ஹலாலான முறையிலே கடன் ஒன்று கிடைத்து விட்டது என்று சொன்னால், கொடுக்க வேண்டியவர் கடனை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், நான் உதுஹியாவிலே பங்கெடுக்க முடியாது, நகத்தை களைந்து விட்டேன், முடிகளை களைந்து விட்டேன் என்று அவர் கவலைப்பட வேண்டாம். உதுஹியா கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால், சகோதரர்களே, பெரியார்களே, மாஷா அல்லாஹ் நிறைவேற்றி விடுங்கள். அது ஒரு பெரிய ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது, தியாகத்துடைய ஒரு நாளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் அந்த உதுஹியாவுடைய பிராணியை சந்தோஷமான முறையிலே நாங்கள் அந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, வயதுகளை நாங்கள் பார்த்து விட்டால் அந்த உதுஹியா பிராணியுடைய வயது மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியாக்கப்பட்டிருக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். நாட்டாடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் எங்களுடைய உதுஹியா பிராணியை நாங்கள், சகோதரர்களே, பெரியார்களை தெரிவு செய்ய வேண்டும். அதே பிரகாரம் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கடுமையான ஒரு போக்கை இஸ்லாம் ஒருபோதும் கொடுக்கவில்லை. இஸ்லாம் மார்க்கம் என்பது இலகுவான மார்க்கம்.
இஸ்லாம் இலகுவை பின்பற்றுகிறது. இஸ்லாத்திலே மக்களுக்கு தீர்க்கமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆகையால் சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆட்டை நிறைவேற்றலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே 2 ஆட்டை உதஹியா கொடுத்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்து அவர் ஒரு மாடு கொடுக்கலாம் என்று இருந்தால் அவர் 2 பேரை கூட்டு சேர்க்க வேண்டிய அவசியப்பாடு கிடையாது. அவரே அந்த உதஹியாவை நிறைவேற்றட்டும். சகோதரர்களே, பெரியார்களே, வசதி இல்லை என்று சொன்னால் தனிய செய்வதற்கு, மாட்டை தனிய அறுப்பதற்கு என்னிடத்திலே வசதி இல்லை என்று சொன்னால் 2 பேரை சேர்த்துக் கொள்ளலாம். 2 பேர் நிறைவேறி 3ஆம் அவருக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் 3ஆம் அவராக சேர்ந்து கொள்ளலாம். யாருக்கு சக்தி இல்லையோ அவர் 4வது நபர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். இன்னும் யாருக்கு கஷ்டமாக இருக்குமோ அவர் 5 பேருடன் அவர் கூட்டி சேரலாம். இன்னும் யாருக்கு சக்தி இல்லையோ அவர் 6 பேருடன் கூட்டி சேரலாம். இன்னும் யாருக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறதோ அவர் 7 பேருடன் கூட்டி சேரலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் 8ஆம் நபராக சேர்வது உதுஹியா அல்ல. சகோதரர்களே, 4 பேர் சேரலாம், 3 பேர் சேரலாம். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு எப்படியான வசதியை தந்திருந்தானோ அந்த வசதிக்கு ஏற்றாப்போல் அந்த உதுஹியாவை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அதில் உங்களுக்கு பாரிய நலவுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய கியாமத் நாளையிலே அது உங்களுக்கு வாகனமாக அமையப்பெறலாம். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே ஹஸனாத், நன்மைகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அதனை கொடுத்துக் கொள்ளுங்கள். நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறது இஸ்லாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் உதுஹியாவை நிறைவேற்றுவாரோ அவர் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வந்து ஒரு மாட்டை அறுக்கட்டும் என்று சொன்னார்கள். எனவே பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வந்துதான் நாங்கள் அந்த உதுஹியா பிராணியிலே கை வைக்க வேண்டும், நாங்கள் அறுக்க வேண்டும். இதை இஸ்லாம் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு வந்து தக்பீரோடு வந்து மாஷா அல்லாஹ் அந்த பிராணியை நாங்கள் அறுக்கலாம். எதுவரைக்கும் அறுக்கலாம் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதம் 10 பிறை 11, பிறை 12, பிறை 13 வரைக்கும் அறுக்கலாம். சகோதரர்களே, பெரியார்களே, அறுக்கக்கூடிய இந்த காலம் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம். எமது நாட்டுடைய சட்டங்களை பேணி நாடு எதை வரையறை இருத்திருக்கிறதோ அந்த நாட்டு சட்டங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். எப்படி அந்த மாட்டை கொள்வனவு செய்வது, எப்படி அந்த மாட்டை கொண்டு வருவது, எப்படி அந்த மாட்டை வீட்டுக்கு கொண்டு வருவது, அந்த மாட்டுடைய மற்ற கழிவுகளை எப்படி நடந்து கொள்வது என்பதை நீங்கள் எல்லோரும் சிந்தித்து கடமையோடு நடந்து கொள்ள வேண்டும். நாட்டுடைய சட்டம் அது சில நேரம் சில நாட்கள் போயா நாட்களாக இருப்பதால் மாடுகளை அறுத்துவிடக் கூடாது. அப்படி நீங்கள் சந்தோஷமான முறையிலே அந்த நாட்களை கணக்கெடுத்து எந்த நாளில் மாடு அறுக்கலாம் என்று எங்களுக்கு உரிமை தந்திரப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்களில் அறுத்துக் கொள்ளுங்கள். என்றாலும் எங்களுக்கு இருக்கிற துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 10 பிறை 13 அசர் தொழுகை வரைக்கும் எங்களுடைய இந்த உதுஹியாவை நாங்கள் நிறைவேற்ற முடியும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி குறைபாடு இல்லாத பிராணியாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சிலர்கள் அந்த மாட்டை அதாவது தெரிவு செய்கின்ற போது மிகவும் கொழுத்ததாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும், பார்வைக்கு லட்சணமாக இருக்க வேண்டும், அவலட்சணமாக இருக்கக்கூடாது, மெலிந்ததாக இருக்கக்கூடாது. ஹதீஸ்களிலே திட்ட தெளிவாக வருகிறது, பார்வை கூடாததாக இருக்கக்கூடாது, அதாவது காயங்கள் இருக்கக்கூடாது, அதே போன்று மெலிந்ததாக இருக்கக்கூடாது, விருப்பம் இல்லாத பிராணியை தெரிவு செய்யக்கூடாது. இதில் ஹதீஸிலே வந்திருக்கிறது. சகோதரிகளே, சிலர்கள் கேட்பார்கள், அந்த உதுஹியா பிராணியுடைய மேனிலே குறி வைக்கப்பட்டிருந்தால் மாஷா அல்லாஹ் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதே போன்று காதுகளிலே டெக் அடிச்சிருப்பார்கள், அந்த டெக் விழுந்தால் ஒரு ஓட்டை விழுந்திருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அதுவும் பிரச்சனை இல்லை. மார்க்கத்திலே நாங்கள் விருப்பமாக எடுக்கக்கூடிய அந்த பிராணியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்ற சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹியா மாட்டுடைய இறைச்சியை விற்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. நாங்கள் ஒருத்தரை பேசி நாங்கள் அவரை அறுக்க செய்யுமாறு நாங்கள் உங்களுடைய கையால் அறுத்துக் கொள்வது மிகவும் நல்லம்.
எங்களுடைய குடும்பத்தால் அதனை திரித்து, எங்களுடைய குடும்பத்தால் அதனை கடைசி வரைக்கும் அந்த மாட்டிலே பங்கீடு செய்வது மிகவும் சிறப்பு. கஷ்டமாக இருக்குமானால் யாராவது தெரிந்தவர் இருந்தார், அவரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த உதகையா பிராணியை நாங்கள் அறுத்து அதனை உருத்தி பிரித்து விடலாம். அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு கூலியாக அந்த இறைச்சியிலே வழங்கப்பட மாட்டாது, கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அவருக்கு எங்களுடைய கூலியில் இருந்து பணத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். கூலிக்காக வேண்டி இறைச்சியை கொடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதே போன்ற சகோதரர்களே, பெரியார்களே, 3 பங்குகளாக நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். சிலர்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கிறார்கள். அந்த மாட்டிலே மாஷா அல்லாஹ் ஒரு நபருக்கு 9 கிலோ வருகிறது என்று சொன்னால் அதனை 3 கிலோவாக பிரித்தெடுத்து 1 கிலோ, அதாவது ஒரு பங்கை தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி எடுக்கலாம். இன்னொரு பங்கை உறவுகளுக்கும், இரத்த உறவுகள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடலாம். இன்னொரு பங்கை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து விட வேண்டும். இதை இஸ்லாம் எங்களுக்கு வரையறையாக சொல்லியிருக்கிறது. இமாம்கள் இதனை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் சகோதரர்களே, பெரியார்களே, இதிலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் எடுப்பதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. சகோதரர்களே, ஏழைகளின் பங்கு இருக்கிறது, இரத்த உறவுகளின் பங்கு இருக்கிறது, அண்டை வீட்டாரின் பங்கு இருக்கிறது, கூட்டாளிமார்களின் பங்கு இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்கள் சொல்லலாம், நீங்கள் உதுஹியாவுக்கு செலவாக்க நீங்கள் வேற வேற விடயங்களை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அப்படி சொல்லவில்லை சகோதரர்களே. இஸ்லாம் பிராணியை அறுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிராணியை இறக்கிய வரலாறை நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் நாங்கள் பிராணியை கொடுத்து விட வேண்டும். இன்னும் ஒன்று சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதுஹியா பிராணியை பர்ச்சேஸ் பண்ணுகின்ற போது, வாங்குகின்ற போது அந்த உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். இப்போது அதிகமான இடங்களிலே மாடுகள் வந்திருக்கிறது. சொல்லுகின்ற விலையை பார்த்தால் உண்மையிலே மனதுக்கு கடும் கவலையாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த மாடு 1 லட்சம் ரூபாய், இந்த மாடு 2 லட்சம் ரூபாய் தான் பெறுமதியான மாட்டை கொள்வனவு விற்பவர்கள் 2 லட்சம் 1 லட்சம் ரூபாய் மாட்டை ஒன்று 30 சொல்கிறார்கள், ஒன்று 40 சொல்கிறார்கள். 2 லட்சம் ரூபாய் மாட்டை 2.5 சொல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், வாங்குபவர்கள் கட்டாயம் வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் நிறுத்தெடுப்பதற்கு இவர்கள் வரமாட்டார்கள். பிராணியை பேசி எடுப்பதற்காக வருவார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, விற்கின்றவர்கள் யாராவது இருந்தால் இந்த வாங்குகின்ற சமூகங்கள் இதை தர்மம் செய்கின்ற நோக்கத்துடன் வாங்குகிறார்கள். நாளைய கியாமத்து நாளையிலே அந்த பிராணியை அறுத்து விட்டு மனதை நொந்து போகின்ற அளவுக்கு நீங்கள் சமூகத்திலே ஆளாகி விடாதீர்கள். நீங்கள் விற்பவர்கள் இருந்தால் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் அந்த மாட்டுக்கு மெனக்கெட்டத்துக்காக வேண்டி அல்லது 7,000 ரூபாய் சின்ன லாபத்தை வைத்து நீங்கள் அதனை கொடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இதிலே பரக்கத் செய்வான். என்றால் இது பரக்கத்துடைய ஒரு மிருகமாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த நாட்டிலே இந்த சர்வதேச ரீதியாக எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலும் கோடிக்கணக்கான மாடுகள் அறுக்கப்படுகின்ற தினம்தான் துல்ஹஜ் 10 to 13 வரைக்கும். ஆகையால் எத்தனையோ மாடுகள் அறுப்பீர்கள், அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா மாடுகளையும் விட துல்ஹஜ் 10 தக்பீர் பண்ணுகின்ற மாடுகள், கொடுத்து வைத்த மாடுகள், சிறப்பான மாடுகள். சகோதரர்களே, பெரியார்களே, நீங்கள் அதனை விற்கின்றவர்கள் கூட லாபம் பெறுவதை நோக்கத்தில் வைத்து தயவு செய்து விற்று விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் அதிலே. அதே மாதிரி சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மாடுகளை நாங்கள் அறுத்து விட்டு நாங்கள் பார்க்கிறோம், கழிவுகளை அங்கும் இங்கும் போடுவதை பார்க்கிறோம். அது சுகாதாரத்துக்கு கேடு மட்டுமல்ல, இஸ்லாமுடைய விழுமியத்திலே இஸ்லாம் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை இஸ்லாம் திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம், நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்பண்பை பரப்புவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, உதுஹியா மாட்டுடைய கழிவுகள் மாத்திரமல்ல, எங்களுடைய ஊர்களிலே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அதாவது கடமைகளுக்காக வேண்டியும் ஒவ்வொரு சுண்ணாக்களுக்காக வேண்டியும் அறுக்கப்படுகின்ற தோள்களை கவனமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டும். மாடு அந்த உதுஹியா அல்லாத காலங்களிலே
அறுக்கப்படுகின்ற போது அந்த பிராணியை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். 1500 ரூபாவை நாங்கள் பிரதேச சபைக்கு கட்டி அந்த மெஷின் டிராக்டர் வந்து அந்த கழிவை எடுத்துக்கொண்டு போவதை விரும்புவதில்லை சகோதரர்களே. மனிதர்கள் இல்லாத ஓஃப் ஏரியாவை பார்த்து, அதாவது கேமரா இல்லாத இடங்களை பார்த்து, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் வாழுகின்ற மசவுகளை பார்த்து, மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடுதலாக நடமாறாத பிரதேசங்கள் இருக்கிறோம் அந்த பிரதேசத்திலே பார்த்து கழித்து விடுவது இருக்கிறான சகோதரர்களே. இது அழகில்ல சகோதரர்களே. இதற்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றம் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் 10 இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் தான் பிரதேச சபையிலே கூடுதலாக அந்த கழிவுகளை எடுப்பதற்காக வேண்டி வருகின்றவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் மூலமாக உங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். எந்தெந்த பிரதேசத்தில் டிராக்டர்கள் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் சகோதரர்களே, அதில் காதில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த பிரதேசத்திலே எங்களுக்கு கிட்ட இருக்கின்ற அந்த டிராக்டரை நாங்கள் நாடி அதில் நாங்கள் போட்டுவிட வேண்டும். சிலர்கள் அந்த டிராக்டரிலே இடம் இருக்கும், கீழே தெளித்து விட்டு வருவார்கள், அதில் எடுப்பதற்கு ஆட்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் அந்த டிராக்டரிலே இடம் இருக்குமாக இருந்தால் 2 பேர் சேர்ந்து அந்த கழிவை கண்ணியமாக தூக்கி போட்டுக் கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. நாய் கடித்து இழுப்பதை பார்க்கலாம். நாய் அந்த உபஹியாவுடைய அந்த கழிவுகளை நாய்க்கள் கொண்டு போய் அங்கும் இங்கும் போடுவதை பார்க்கலாம் சகோதரர்களே, பெரியார்களே. அதில் சின்ன சின்ன துண்டுகளை காகங்கள் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் போடுவதை பார்க்கலாம். இதெல்லாம் சூழலுக்கு மாற்றமாக இருக்கிறது. இஸ்லாமிய மனிதனுக்கு இது அழகில்லாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உதுஹியாவுடைய பிராணியுடைய கழிவுகளை கண்ணியமாக செயற்படுத்தி இஸ்லாம் எங்களுக்கு என்ன நன்மைகளை அதில் வைத்திருக்கிறதோ அந்த நன்மைகளை நாங்கள் கருத்துக் கொண்டு அந்த கழிவுகளை கண்ணியமான முறையிலே போட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் வாழ்நாளிலே ஒரு ஹஜ் செய்தார்கள். கடைசி ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஒட்டகைகளை தன்னுடைய கையால் அறுத்த வரலாறை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், நபியே உமக்கு நாம் கௌதர் எனும் நீர் தடாகத்தை தருவோம். ஃபஸல்லி லிரப்பிக, நீங்கள் அல்லாஹ்வை தொழுவீராக. வன்ஹர், அறுத்து பலியிடுவீர்களா என்று அல்லாஹு தஆலா திட்டத்தெளிவாக கூறுகிறான். இறை வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகையால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த வசதியை வைத்து நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் யாருக்கு இந்த உதஹியா கொடுக்க வேண்டிய இந்த வறுமை கோட்டில் வாழுகிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நற்செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் உண்டியல் ஒன்றை உருவாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த உண்டியலுக்கு பேர் சூட்டட்டும் உதுஹியா என்று. அவர்கள் இந்த வருடம் கொடுக்க முடியாது இன்ஷா அல்லாஹ், நியத்து வையுங்கள். அந்த உண்டியலை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். வருகின்ற உதுஹியாவை அந்த உண்டியலை உடைத்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதிகமான விலை வைத்து மாட்டை விற்பதை நாங்கள் பார்க்கலாம் சகோதரர்களே. இதற்கு நாங்கள் எங்களுக்குள் இஸ்லாம் ஒரு முறையை கற்று தந்திருக்கிறது. நபி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் சென்று, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இந்த இடத்திலே அதிகம் விலை வைத்து வைக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையீடு செய்த போது நபி அவர்கள் சொன்னார்கள், அதை உனக்கு பிடிக்குமாக இருந்தால் அதை நீ வாங்கிக்கொள், கொள்வனவு செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கலாம். ஆகையால் அதில் உண்மையிலே திட்டத்தெளிவு என்னவென்று சொன்னால், நாங்கள் அந்த உதுஹியா பிராணியை நாங்கள் அதே காலத்துக்குள் வாங்க போகாமல் எங்களுக்குள் நாங்கள் வசதி வருகின்ற காலத்தில் ஒரு சின்ன மாட்டையாவது சின்ன ஆட்டையாவது நாங்கள் அந்த துல்ஹஜ் மாதங்களுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன் 6 மாதத்துக்கு முன் வீட்டிலே நாங்கள் போட்டு அதனை சந்தோஷமாக அந்த பிராணியை வளர்த்து, அந்த பிராணி வளர்க்க வேண்டும் என்னத்துக்கு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் வருகின்ற உதுஹியாக்கு அறுக்க வேண்டும் என்று நாங்கள் அப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் இந்த கூடியான விளைவிப்பவருக்கு இது ஒரு சகோதரர்களை, பெரியார்களே, இது ஒரு சந்தர்ப்பமாக அமையப்படும். அதே போன்று நிறைய சொசைட்டிஸ்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போது டிஎஸ் ஆபீஸிலே 54 பதிவு செய்யப்பட்ட சொசைட்டிஸ்கள் இருக்கிற சகோதரர்கள். இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சொசைட்டிஸ்கள் எல்லாம் இவருடைய நோக்கம் என்னென்றா, தன்னுடைய மக்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தல் என்கிற சமூக சேவை, சோசியல் என்கின்ற ஒரு சேவிஸ் பிரகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். நாங்கள் எங்களுடைய ஊரிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால்,
நாங்கள் இந்த சோசியல்ல வேலை செய்வர்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்படி கூடுதலாக மாட்டுக்கு விளைவித்து விற்கிறார்கள் என்று அறிந்து கொண்டால் மாஷா அல்லாஹ் நாங்கள் மக்களுக்காக வேண்டி ஒரு நலனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் 4-5 பேர்கள் பலதரப்பட்ட மக்கள் அதிலே இருப்பார்கள் சொசைட்டிஸ்களிலே நாங்கள் யார் மனிதனை பிடித்தால் எப்படி எடுக்கலாம் என்று நாங்கள் ஊர் மக்களுக்காக வேண்டி கொள்வனவு செய்து கொண்டு வந்து அந்த மாட்டை அவர்கள் அதாவது என்னென்ன அதில் செலவழித்தார்களோ அதை மாத்திரம் கழித்து விட்டு நீங்கள் கொடுக்கலாம். சில ஊர்களிலே அப்படி செய்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய ஊருக்கு அப்படி ஒன்று இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலே அதையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நாங்கள் ஒரு சேவிஸாக, மக்களுக்கு நாங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக, மக்களுக்கு நாங்கள் சிலர்கள் விலை அதிகம் என்பதற்காக வேண்டி உதவியா கொடுக்காமல் இருப்பார்கள். ஒரு மோட்டிவேஷனுக்காக வேண்டி இப்படி சொசைட்டிஸ்கள் முன் வந்து அவர்கள் செலவழித்த பணத்தை மாத்திரம் விட்டுவிட்டு மக்களுக்காக வேண்டி கொடுக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதன் மூலமாக உதவியா அதிகம் கொடுக்கக்கூடிய பயனாளிகளை நாங்கள் காண முடியும். ஆகையால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிராணியை நாங்கள் கண்ணியமாக அறுத்து சட்டதிட்டங்களை விளங்கி நாங்கள் கண்ணியமாக இந்த உதுகியாவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உதுகியாவை சரியாக திட்டமிட்டு சட்டப்படி நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.